ஐயா வணக்கம். சொல்லுங்க. தற்போது வரக்கூடிய சனி பயிற்சி இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த வகையான பலன்களை கொடுக்குது? விருச்சிக ராசின்னு சொல்லும்போது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு புதை பொருள், பூமி சம்பந்தமான நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போதுமானதாக தெரியுது. அடுத்தவங்க தொட்ட தொழிலே தீவிரம் காட்டி போகிறது ரொம்ப சிறப்பாக தெரியுது. புதுசாக எதையும் நாடி போகும்போது பின்னோக்கி தான் தள்ளும். அதை பார்த்து மனம் வருந்தக்கூடாது. எப்படி முயற்சி இருந்தாலும் வேறு தொழில், மற்ற வேலை, மற்ற நிலை அப்படின்னு போகும்போது அதில் பின்னோக்கி தான் வர வேண்டி இருக்கும். அதனால் உள்ளதை உள்ளபடி காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் இருக்கிறத சிறப்பாக செஞ்சு போய்கிட்டு இருங்க. ஒன்றும் பண்ணாது. 7.5 சனி இப்போது ஜென்ம சனியாக இருந்தாலும் பாதிப்பு உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. எது தொட்டாலும் விபரீதம். சொல்லக்கூடிய வார்த்தையில் எதையாவது சொல்லிட்டு போயிடுவான். நீ தான் சொன்ன அப்படின்னு உங்களை கொண்டு போய் சிக்கலில் நிறுத்தி பழி உங்கள் தலையில் விடும். அப்படி சூழலில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நிதானமும் புத்திசாலித்தனமும் மன ஊக்கமும் உறுதியும் உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்பால் உயர்ந்தவர்கள்னு சொன்னால் அது உங்களை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்துக்கு. அப்படின்னா பாருங்கள், யோகத்தால் எதுவும் வந்துடாது. யோகத்தை பிடிக்க போயிடாதீங்க. யோகத்தை பிடிக்க போய் சீக்கிரம் முன்னேறணும், அப்படி செஞ்சால் முன்னேறலாம், இப்படி செஞ்சால் முன்னேறலாம் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கழித்தீங்க தான் போய் ஜெயிலில் உட்காரணும். அந்த சூழல்லாம் ஏற்படும். எச்சரிக்கைப்படுத்துகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவ்வளவு மோசமான நிலை. அதை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீதி தேவன் அல்லவா. இப்போது தீமையை செய்யக்கூடியவன் நல்லதையே செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட என்ன ஒரு 2.5 ஆண்டு அந்த ஜென்மசனியினுடையது முடிஞ்ச பிறகு அந்த 2.5 நாள் மாதிரி போகும். உங்கள் உழைப்புக்கும் ஊக்கத்துக்கும் பக்திக்கும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கும் நிலப்புலன்களினுடைய ஒரு ஊக்கத்தன்மை, ஒரு ஆராய்ச்சி, எதை எடுத்தாலும் 1-10 ஆக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த நீங்கள் லேசாக இடப்பட முடியாது. அதனால் விருச்சிக ராசிக்காரவங்கள்லாம் ரொம்ப அதீத புத்திசாலி அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அதை பயன்படுத்தி போங்க. தயவு செய்து நல்லா வாழ்வீங்க. அடுத்து நீங்கள் கந்தசட்டி கவசத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு கொடுமையான அந்த சனியினுடைய பாகம் உங்களை பாதிச்சுக்கிட்டு வந்தாலும் வெற்றியே கிட்டும். அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 7.5 சனி இருக்கா இல்லையா நமக்கு அப்படிங்கிறது தெரியாத வகையில் கொண்டுகிட்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த கந்தர் சட்டி கவசம். அதே மாதிரி பிள்ளைகள் இடத்துலையும், மனைவி இடத்துலையும், உறவுகள் இடத்துலையும், நட்புலையும், சகோதர இடத்துலையும், தாய் தந்தை இடத்துலையும் கூட எச்சரிக்கையாக வார்த்தைகளை விட்டுடாமல் ரொம்ப நிதானித்து பழக்க வழக்கம் வச்சுக்கணும். ஏன் சொன்னேன்னா, முன்னால் சொன்னது மாதிரி யாராவது சொன்னதில்லை நீ தான் ஏன் சொன்ன அப்படின்னு மாட்டி விட்டுட்டு போயிட்டுன்னு சொன்னது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த சிக்கலுக்கு நீங்கள் ஆளாவீங்க. உணர்ச்சி வசப்பட்டுடாதீங்க. மனதை தைரியமாக வச்சுக்கோங்க. மனம் தளர்ந்துடாதீங்க. என்னையப்படி நடக்கணுக்கிறதுக்கு தான் கவசத்தை படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. வாழ்வீங்க நல்ல ஆரோக்கியமாக. ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு நிலை உண்டு. ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தானே உங்களால் வாழ முடியும். அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் மனது நொந்து கெடுத்துக்காதீங்க. மனம் நொந்திங்க எல்லா வியாதியும் பாடையில் போட்டு வாங்கன்னு கூப்பிட்டது மாதிரி ஆகிடும். அதனால் ஊக்கம் அது கைவிடையாது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மன தைரியமும் திடமும் புத்திசாலித்தனமும் ஊக்கமும் எல்லாம் தேவை. நன்றி ஐயா.